அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டெட்டுக்காக 6th தமிழில் இயல் 1 மற்றும் 2 இந்த 2 இயல்களுக்குரிய முக்கியமான 50 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வினாக்கள், அதே மாதிரி குவிஸ் டைப்பில் 10th வரைக்கும் இதெல்லாம் பார்த்தோம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம 6th தமிழ் இயல் 1, 2, 3, 4 இது மாதிரி அப் டு 10th 11th 12th நம்ம 10th தமிழ் வரைக்கும் நல்லா பார்த்தா போதும். அதற்குரிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தமிழுக்கும் வரும், அதே மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக வரும், சோசியல் சயின்ஸும் கண்டிப்பாக நான் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா ஒரு நாளில் வந்து ஒரு 50 கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 6th தமிழ் இயல் 1, 2 நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பாருங்கள், உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வி வர்றப்பவே நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன ஆன்சர் நோட் பண்ணிட்டு வாங்க. இந்த 50க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல் கேள்வி பாருங்கள், உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும்? உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அடுத்த ஒன்று, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் யாவை? முதல் எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள், சார்ந்து, கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் என்பது சரியான விடை. சிட்டுக்குருவியின் அடைகாட்கும் நாட்கள் எத்தனை? சிட்டுக்குருவி அடைகாட்கும் நாட்கள், சிட்டுக்குருவி எத்தனை நாளில் அடைகாத்து குஞ்சு பொரிக்கும்னு பாருங்க. 14 நாட்கள் அடைகாக்கும் என்பது சரி. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை என்ன பறவை? ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை இனம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வடகழுகு, செங்கால் நாரை, உருமாறும் பறவை, இதை அனைத்துமே, இந்த அனைத்து பறவை இனங்களுமே ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை இனங்களாகும். எது முதல் எழுத்துக்களில் இடம்பெறாத சொல்? முதல் எழுத்து என்னன்னு பார்த்தோம், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல முதல் எழுத்துக்களில் இடம்பெறாத சொல் எந்த சொல்? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல ஆம், வந்து, வால் இதெல்லாம் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து வரும். இதுல குருவி என்பது முதல் எழுத்துக்களில் இடம்பெறாத சொல். ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எந்த நூல்? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், இது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் டெட் ஆகட்டும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் என்பது சரி. அறிவியல் அறிஞர் கலிலியோவின் கருத்துக்கள் போன்று அறிவியல் கருத்துக்களை கூறியவர் யார்? அறிவியல் அறிஞர் கலிலியோவின் கருத்துக்கள் போன்று அறிவியல் கருத்துக்களை கூறியவர் நம்ம கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் என்பது சரியான பதில். அதில் அறிவியல் அறிஞர் கலிலியோவின் கருத்துக்கள் போன்று அறிவியல் கருத்துக்களை கூறியவர் கபிலர். நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உயிரெழுத்து 12ல் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 7 என்பது சரியான ஒன்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பவை என்ன வகை எழுத்துக்கள்? இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பவை, ஆப்ஷன்ல இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பவை உயிரெழுத்து என்பது சரி. எது எவை இல்லாதது வெறும் எலும்பு போர்த்திய உடம்பு என வள்ளுவர் கூறுகிறார்? அவருக்கு அது இல்லைனாவே அவர் வந்து வெறும் எலும்பு போர்த்திய உடம்பு என வள்ளுவர் கூறுகிறார். அது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. அன்பு இல்லாதவருக்கு தான் வெறும் எலும்பு போர்த்திய உடம்பு என வள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். முடியாத செயலையும் முடித்து காட்டுவோர் யார்?
முடியாத செயலையும் முடித்து காட்டுவோர். ஆப்ஷனில் பாருங்க, முடியாத செயலையும் முடித்து காட்டுவோர் பெரியோர் என்பது சரியான ஒன்று. ஏற்றத்தாழ்வின்றி அமைய வேண்டுவது என்ன? எது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஏற்ற தாழ்வின்றி அமைய வேண்டுவது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சமூகம். சமூகம் தான் ஏற்ற தாழ்வின்றி அமைய வேண்டும். பிரித்தெழுதுக, இதுல செம்பயிர். இது நம்ம பார்த்துருப்போம், பண்பு தொகையில வரும் செம்பயிர். இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் என்பதாகும். ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னாள் என்று பாடியவர் யார்? ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னாள் என்று பாடியவர். ஆன்சர்ல தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படும் வாணிதாசன். சேர்த்தெழுதுக, 8 திசை. இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, 8 திசை. இதை நம்ம சொல்றப்ப என்னன்னு சொல்லுவோம், 8 திசை என்பது சரி. பின்வருவனவற்றுள் எவை இடஞ்சுழி எழுத்துக்கள்? நம்ம இதுல பாத்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழின்னு பார்த்துருப்போம். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இடஞ்சுழி எழுத்துக்கள் எவை? ஆப்ஷன்ல டா, யா. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இடஞ்சுழி எழுத்துக்கள் ஆகும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று கூறியவர். ஆப்ஷன்ல வாணிதாசன் என்பது சரியான ஒன்று. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று. இது முக்கியமாக அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. டெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும். பெருஞ்சித்திரனார் அவர் பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தமிழ்நிலம் என்பது சரியான பதில். கனிச்சாறு என்னும் நூலில் உள்ள தொகுதிகள் எத்தனை? கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய நூல். கனிச்சாறுல பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள் உள்ளன. தாய்மொழியில் படித்தால் நமக்கு கிடைப்பது என்ன? பெருமை, பன்மை, பொறுமை. தாய்மொழியில் நமக்கு படித்தா நமக்கு கிடைப்பது பார்த்தீங்கன்னா மேன்மை என்பது சரி. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை வகைப்படுத்தும் நூல் எந்த நூல்? இதில் ஓரறிவு என்ன, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவுன்னு பார்த்துருப்போம். அந்த நூல் பார்த்தீங்கன்னா ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்களை வகைப்படுத்தும் நூல் தொல்காப்பியமாகும். அறுவை சிகிச்சைகள் பற்றிய செய்திகள் காணப்படும் நூல் எந்த நூல்? அறுவை சிகிச்சைகள் பற்றிய செய்திகள் காணப்படும் நூல், அந்த நூல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பதிற்று 10 என்பது சரியான ஒன்று. மெய்யெழுத்துக்களின் இனங்கள் என்ன? மெய் எழுத்துக்களின் இனங்கள். இதில் எத்தனை வகையான இனங்கள் பார்த்துருப்போம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 இனங்கள் உள்ளன. கபிலர் எழுதிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கபிலர் எழுதிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன்ல பாருங்க, கபிலர் எழுதிய பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை என்பது சரியான விடை. அறிவியல் செய்தி காணப்படும் நூல் எந்த நூல்? அறிவியல் செய்தி காணப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன்ல பாருங்க, திருக்குறள் என்பது சரியான ஒன்று. தனி எழுத்து என்று அழைக்கப்படுவது என்ன? இதை தனி எழுத்து, அதே மாதிரி அகேனம், இது மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கு தான் தனி எழுத்து என்று அழைக்கப்படுகிறது.
மெய்யெழுத்துக்களின் மாத்திரை அளவு. ஒலிக்கும் கால அளவைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மாத்திரை. மெய்யெழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு, அதாவது மாத்திரை அளவு எவ்வளவு? மெய்யெழுத்துக்கள் எவ்வளவு ஒலிக்கும்? அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல் அல்லது நூல்கள் யாவை? இயற்கையை சிறப்பித்து தொடங்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது சரியான ஒன்று. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது எது? விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பழமொழி என்பது சரியான ஒன்று. உழைப்புக்கு அடிப்படையாக அமைவது என்ன? உழைப்புக்கு அடிப்படையாக அமைவது இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு அடிப்படையாக அமைவது சுத்தம், உறைவிடம், உணவு. இதுல எதுவும் இல்லை என்பதுதான் சரியான ஒன்று. குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எந்த நூல்? குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது சரியான ஒன்று. மேரு என்பதன் பொருள் என்ன? மேரு மலைன்னு சொல்லுவோம். மேரு என்பதன் பொருள் மலை என பொருள்படும். கொங்கு என்பதன் பொருள் என்ன? கொங்கு என்பதன் பொருள் மகரந்தத்தை குறிப்பதாகும். சிலப்பதிகாரத்தின் காலம், சிலப்பதிகாரம் இயற்றப்பட்ட ஆண்டு. இது பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது என்பது சரியான ஒன்று. நிலா ஒளி எவ்வாறு அமைய வேண்டும் என பாரதி கூறுகிறார்? நிலாவின் ஒளி எவ்வாறு அமைய வேண்டும் என பாரதி கூறுகிறார்? நிலா ஒளி எப்படி அமையும்னு முத்துச் சுடர்போல் அமைய வேண்டும் என பாரதி கூறுகிறார். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எந்த வகை பறவைகள்? வலசை போகும் பறவைகள் எந்த வகை பறவைகள்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எந்த வகையான பறவைகள் அதிகமாக வலசை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகளாகும். பாரதியின் கவிதைகள் பெற்றுள்ள உணர்வு அல்லது உணர்வுகள் யாவை? பாரதியின் கவிதையில இதெல்லாமே இருக்கும். என்னென்ன இருக்கும்? விடுதலை உணர்வு, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, அனைத்தும் என்பது சரியான ஒன்று. சத்திமுத்த புலவரின் காலம் என்ன? நாராய் நாராய் செங்கால் நாராய்னு பாடியிருப்பாரு. சத்திமுத்த புலவரின் காலம் ஆப்ஷன்ல 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் சத்திமுத்த புலவராவார். இளம் தென்றலின் பயனாக பாரதி கூறுவது என்ன? இளம் தென்றலின் பயனாக, இளம் தென்றல் வந்தா என்ன ஆகும்? நம்ம மனம் மகிழும் என்பது ஆப்ஷன் பி சரியான ஒன்று. வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி என்பது சரியான ஒன்று. காணி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல காணி என்பது ஒரு அளவு என்பது சரியான பதில். பறவைகள் இடம் பெயர்வதற்கு அடிப்படையானவை என்னென்ன? பறவைகள் இடம் பெயர்வதற்கு அடிப்படையானவை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இது எல்லாம் வச்சு தான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. பாரதியின் காலம் எந்த காலம்? எந்த நூற்றாண்டு? பாரதியின் காலம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு என்பது சரியான ஒன்று. உலகை கெடுப்பதும் காப்பதும் எது? இதனால உலகம் கெடும், காக்கப்படும். அது ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மழை என்பது சரியான ஒன்று. நுட்பமான ஒலிப்பு முறையுடைய எழுத்து என்ன எழுத்து? நுட்பமான ஒலிப்பு முறையை உடைய எழுத்து ஆன்சர் சரிதான், அக்கு தான். நுட்பமான இப்போதான் தனி எழுத்து அகைனம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது அக்கு. ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இயங்கும்? ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இயங்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவது ஆயுத எழுத்து.
அமிழ்தே நீ இல்லையென்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று கூறியவர் யார்? அமிழ்தே நீ இல்லையென்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று கூறியவர் காசி ஆனந்தன் அவர்கள். புரட்சி கருத்துக்களை பாடியதால் பெயர் பெற்றவர் யார்? புரட்சி கவிஞர். அதனால தான் அவரை புரட்சி கருத்துக்களை பாடியதால் புரட்சி கவிஞர் என்று பெயர் பெற்றவர் பாரதிதாசன். செந்தமிழ் பெயர்களில் ஒன்று எது? ஆப்ஷன்ல பாருங்க. செந்தமிழ் பெயர்களில் ஒன்று. இதுல பால், மனம், வாள் அனைத்துமே செந்தமிழ் பெயர்களாகும். கடைசி ஒன்று, பறவைகளின் அழிவுக்கு காரணம் அல்லது காரணங்கள் யாது? பறவைகளின் அழிவுக்கு காரணங்கள் பூச்சிக்கொல்லி பயன்பாடு, நவீன கட்டிடங்கள், செயற்கை வேலிகள், இதை அனைத்துமே பறவைகளின் அழிவுக்கு காரணங்களாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். இது டே 1 மாதிரி வச்சுங்க. நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம 6th 7th இப்படி பாட்டு போகலாம். சயின்ஸும் சோசியல் சயின்ஸுக்கும் நாங்கள் வீடியோ கொடுக்குறோம். கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.